வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெற்றி சிங். இன்னைக்கு நம்ம கூட நடராஜன் ப்ரோவும் ஹேமந்த் ப்ரோவும் ஜாயின் பண்ணிருக்காங்க. நான் உங்க வெற்றி. எதை பத்தி ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது ஒருத்தர் மங்களகரமா மஞ்சள் சட்டை போட்டுட்டு கை காட்டிட்டு இருக்காரு ஜாலியா அப்படின்னா அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பல நாட்களுக்கு அப்புறமா ஒரு வெற்றி. கடைசி வரைக்கும் போய் கஷ்டப்பட்டு ஜெயிச்சாலும் வெற்றின்றது ஒரு வித்தியாசமான விஷயமா தான் இருந்திருக்கு இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு. எல்எஸ்சி கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்ச் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட மிட் சீசன் ரிவியூ வச்சுக்கலாம். இங்க இருந்து சிஎஸ்கே, எம்ஐ மற்றும் ஆர்சிபிக்கு ஃபார்ச்சுன்ஸ் எப்படி இருக்க போகுது, டாப் 4 என்னவா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பேச போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நடராஜன் போட்டு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் பத்தி நீங்க பேசுறதாலும் பேசலாம், இல்ல மீதி இருக்க டீம் பத்தி பேசாலும் பேசலாம். இங்க இருந்து எப்படி இருக்க போகுது சீசன் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வின் சிஎஸ்கேக்கு. ஸோ ஓகே, பட் சந்தோஷப்படுறது ஃபைன், பட் ரொம்ப சந்தோஷப்படணுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. பட் அதுக்கு நான் அப்புறமா வரேன். ஸ்டார்டிங் ஆஃப் நம்ம இந்த மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் பயந்தாங்க. ஏன்னா எல்எஸ்டியோட பேட்டிங்ல அந்த டாப் ஆர்டர் மார்க்ரமா இருக்கட்டும், மார்ஷா இருக்கட்டும், பூரனா இருக்கட்டும், எல்லா டீமையும் போட்டு பொழந்திருக்காங்க. ஸோ இப்போ வீக்கா தெரியல சிஎஸ்கே பவுலிங் எப்படி அதை டேக்கிள் பண்ண போறாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்துச்சு. பட் அவங்கள சூப்பரா பவுல் பண்ணி டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்ததுதான் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்னு நான் நினைக்கிறேன். என்னெல்லாம் டாஸ் வின் பண்ணி பவுலிங்னு போறாங்களே, இந்த பேட்ஸ்மேன் எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னு தான் அந்த கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. பட் அது சூப்பராகவே டேக்கிள் பண்ணாங்கன்னு தான் சந்தோஷமான ஒரு விஷயம். அதுலயே ஃபர்ஸ்ட் வின்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் அடிக்க விட்டுனா 50, 60, ஏன் 80, 90 கூட போகலாம் குவிக் ஃபயர்ல. ஸோ அதுக்கு சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். அதே மாதிரி முக்கியமா சொல்லணும்னா நூர் அகமது. ஏன்னா அவரோட எக்கானமி 3.25 ஒரு இப்ப இருக்கிற கரண்ட் T20 ஸ்டாண்டர்ட்ஸ்ல அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்கானமி அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அது மாதிரி இந்த சீசன்ல பெருசா யாரும் பவுலிங் போடல இந்த எக்கானமில. ஸோ அதுவே சிஎஸ்கே ஒரு பெரிய பலம். அந்த பலத்தை அவங்க கரெக்டா யூஸ் பண்ணணும் இனிமே, ஸோ தட் அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ சிஎஸ்கே ஃபேன் கிட்ட போவோம். என்ன ஹேமந்த் ப்ரோ, பல நாளா தலைமறைவா இருந்தீங்க, இன்னைக்கு தலையை காட்டிருக்கீங்க வீடியோல. சிஎஸ்கே ஜெயிச்சாதான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அதுவும் டோனி நல்லா அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, எனக்கு சில டீம் சேஞ்சஸ் பத்தி சில குறைகள் இருக்கு, அதை பத்தி நான் வரேன். பட் உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, இப்ப என்ன நல்லா பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. ஹாப்பி தான், ஆனா கொண்டாடுற அளவுக்கு ஹாப்பியா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ இனிமே நம்ம வந்து அந்த மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். லைக் டாப் ஆர்டர் ஓப்பனர்ஸ் வந்து அவங்க வேலையை கரெக்டாக இன்னைக்கு பண்ணாங்க. போலர்ஸ் அவங்க வேலையை ரொம்ப 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 சூப்பராக பண்ணாங்க, எஸ்பெஷலி நூர் அகமத். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த மிடில் ஆர்டரை வந்து டேக்கிள் பண்ணியே ஆகணும். ஏன்னா லைக் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல நமக்கு 50+ ரன்ஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்த 10 ஓவர்ஸ்ல நம்ம 69 ரன்ஸ் தான் நம்ம அடிச்சோம். ஸோ விச் இஸ் வெரி அன்ஃபேர். ஸோ நம்ம வந்து மிடில் ஆர்டர் ரொம்ப பார்த்தாகணும். அண்ட் தென் எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் அடுத்த மேட்சுக்கு எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். பட் சேப்பாக்கில் ஆடுற மாதிரி இருந்தால் அஸ்வினை மட்டும் உள்ள கொண்டு வரணும். அதை தாண்டி லைக் எனக்கு தெரிஞ்சு இதே 11ல் தான் சிஎஸ்கே அடுத்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே 11 மாற்ற எல்லாருக்கும் தெரியும். இந்த 11 செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 11லேயே அடுத்த மேட்ச் போகலாம் அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே, நீங்க அந்த பாயிண்ட் டச் பண்ணதால வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கே எனக்குமே ஹாப்பி. ஏன்னா வந்து பங்காளி ஓஜிஸ் எல்லாருமே ஜெயிச்சிட்டு இருக்காங்க, ஒரு டீமா போவோம். பட் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே கிட்ட அஸ்வின், அப்படி அவரை பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். அஸ்வினை வந்து நம்ம எல்லாருமே கோட்டுன்னு சொல்றோம், ஆனா எனக்கு என்னமோ ஒரு ஸ்கேப் கோட்டு அப்படின்னு தோணுது. ஏன்னா எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் முதல்ல விழ கத்தி அவர் மேலதான் இருக்கு. இந்தியாவுக்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் இஸ் கெரியர் ஸ்டார்ட் 2017 சாம்பியன்ஸ் ட்ரோபி தோத்தமா அஸ்வினை தூக்கி வெளியே போடுங்க. இந்தியாவில ஒரு டெஸ்ட் சீரிஸ் தோத்தமா அஸ்வினை தூக்கி வெளியே போடுங்க. ஐபிஎல்ல சரியா பர்ஃபார்ம் பண்ணலையா அஸ்வினை தூக்கி வெளியே போடுங்க. ஏன் அப்படி ஒரு கெரியர் ஃபுல்லா இருந்திருக்குன்னே தெரியல. கெரியர் ஃபுல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் சிஎஸ்கேல இருந்து அவர் டிராப் பண்ணுவாங்கன்றது எனக்கு சுத்தமா அது புரியவே இல்லைங்க. ஏன்னா நிறைய பேருமே அஸ்வினை மட்டுமே குறை சொல்லியிருக்காங்க. அஸ்வின் நல்லா போடல, அஸ்வின் நல்லா போடல. ஃபைன், வேற யார் நல்லா பண்ணா சிஎஸ்கேக்கு? தூபே நல்லா பண்ணாரா? பத்திரா நல்லா பண்ணாரா? ராகுல் திரிபாதி நல்லா பண்ணாரா? இல்ல ரச்சின் ரவீந்திரன் நல்லா பண்ணாரா? இது வரைக்கும் யார் நல்லா பண்ணா? ஆனா நீங்க வந்து ஒருத்தர் மேலதான் கை வைப்பீங்க, அஸ்வின் தான். அஸ்வினை தூக்கி முதல்ல ஈஸியா வெளியே போட்டுருவீங்கன்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஏன்னா அதாவது மத்தவங்க எல்லாரும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப எல்லாருமே வந்து அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஆடினாங்க. தூபேவா ஸ்பின் போடும்போது தான் நீ அவர் இம்பாக்ட் பிளேயர் இறக்கி விடுவீங்க. பத்திரானாவா நான் டெத் ஓவர்ல மட்டும் தான் போலிங் போடுவேன், பவர் பிளேக்குள்ள போடவே மாட்டேன். ஜடேஜாவா எனக்கு நீங்க 18 கோர்ஸ் கொடுத்தாலும் எனக்கு பவர் பிளேக்கு அப்புறமா தான் போலிங் போடுவேன், நான் பேட்டிங்கும் ஓடுறதுக்கு தான் ஆடுவேன். அப்படிதான் ஆடி இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் இவ்வளவு குறை இருந்துமே ராகுல் திரிபாதிக்காக
கேப்டனே தன்னோட ஓப்பனிங் பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, அவர் பேட்டிங் பெட்டரா இருக்கணும்ட்டு. சோ இவ்வளவு ஸ்ட்ராங்கான பொசிஷன் கொடுத்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணாம இருந்துமே அவங்க டிராப் பண்ணல. பட் நீங்க அஸ்வினுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, பவர் பிளேல ஓவர் கொடுத்துருக்கீங்க, பவர் பிளேல ரெடி வாங்குறான்னு தெரிஞ்சு திரும்பி திருப்பி அதை பண்ணீங்க. சோ அந்த ஒரு காரணத்தை வச்சு அவர் டிராப் பண்றீங்க அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவர் இவ்வளவு சாதிச்சதுக்கு அப்புறமாவும் என்ன ப்ரூவ் பண்ணணும் அவருக்கு இருக்கு. திருப்பி எண்ட் ஆஃப் த டே எப்ப பார்த்தாலும் நீங்க அஸ்வின் மேல ஒரு கத்தி வச்சுட்டே இருக்கீங்கன்னா அது அவருக்குமே வந்து ஒரு பெரிய இஷ்யூ தானே. இப்ப எல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போறீங்க அவர் வந்து ராஜஸ்தான்லயே இருந்திருக்கலான்ட்டு. நானுமே அதான் சொல்றேன், அவர் வேற டீம்ல இருந்தா பெட்டரா இருந்திருக்கும் போல. அவர் சென்னைக்கு கூட்டிட்டு வந்து ஒரு லெஜெண்டா ரொம்ப தேவையில்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன் டெஃபினட்டா அஸ்வின் டீம்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு ஓவர் டர்னை கொண்டு வந்து நல்ல முடிவு தான். ஆனா ஓவர் டர்னை நீங்க பத்தியானாக்கு பதிலா தான் கொண்டு வரணும் இன்னைக்குமே நான் சொல்லுவேன். இன்னைக்குமே ஒரு என்னங்க 46 ரன்ஸ் கொடுத்தாருங்க, 2 விக்கெட். அந்த 2 விக்கெட் நீங்க அஸ்வின் கொடுத்தாலும் 400 கொடுத்தாலும் அவர் எடுப்பாருன்றதான் என்னோட நம்பிக்கை. பத்திரனாவுக்கு பதிலாக தான் ஓவர் டர்ன் வரணும். ஷாயிக் ரஷீத் வந்து ராகுல் திரிபாதிக்கு பதிலாக வரணும். ஸோ இதான் என்னோட சேஞ்சஸா இருந்திருக்கும். கான்வே மேபி டீம் கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். பட் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ரஷீதை உள்ள கொண்டு வராங்க. கான்வேக்கு பதிலா ஓவர்டன் வந்துட்டாரு, ரஷீதை உள்ள கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு ருத்துன்ற ஒரு பேட்ஸ்மேன் இல்லை, அவங்களோட மெயின் பேட்ஸ்மேன் அங்கே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்துல அவங்க வந்து பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றதுதான் பாக்குறாங்க. ஏன்னா பவுலிங் ஓரளவுக்கு அவங்களுக்கு செட் ஆயிருக்கு. ஏன்னா கலீல் அகமத் அன்எக்ஸ்பெக்டடா வந்து நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. இல்ல அதுதான் நானும் கேட்கிறேன், டாப் விக்கெட் டேக்கர்ஸ்ல செகண்ட் அதுதான் நானும் பிளேஸ்ல கேட்கிறேன். இருக்காரு. இப்ப நீங்க பேட்டிங்னாலுமே எனக்கு ஓவர் டென் வந்ததுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓவர் டென் 14 பதிலா வந்திருக்கணும். நீங்க ரஷீத் ஆடுங்க தாராளமா. ராகுல் திரிபாதி அடிக்கிற 5-6 ரன் அஸ்வினாலே அடிக்க முடியும். ஏன்னா ராகுல் திரிபாதி வந்து 60-70 ரன் அடிக்கிறாரு. சோ வை ஆல்வேஸ் அஸ்வின்றது என்னோட கொஸ்டின். நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுமே அவரை தான் பண்றோம், மத்த பிளேஸ் நம்ம பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஒரு ஒரு மேட்ச் எனக்கு உண்மையிலே புரியல. அஸ்வின் டிராப் பண்றாருன்னா அப்ப மத்த பிளேஸ்ல ஏன் ஒரு ராங் ரோட் கொடுத்தீங்கன்ற கொஸ்டின் எனக்கு இருந்துச்சு. அஸ்வின் பர்ஃபார்ம் பண்ணாருன்னு நான் சொல்லல, பட் ஏன் அந்த முதல் கத்தி அவர் மேலதான் போடுறீங்கன்றது என்னோட கேள்வி. எக்ஸாக்ட்லி. பட் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி யோசிக்கிறாங்க, மேபி நம்ம இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், ஏன் கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் தரக்கூடாது, ஏன் இந்த பவர் ஹிட்டிங்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம மட்டும் இல்ல, நிறைய ஃபேன்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் த்ரோ பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ மேபி அதனால இது சென்னையில ஆடல, நம்ம லக்னோல தான் ஆடுறோம், மேபி அஸ்வினை உட்கார வச்சுட்டு ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பண்ணிருக்கலாம். பட் I think CSK will go for Ashwin if it is Chennai in the next இல்ல match. எனக்கு கண்டிஷன் வைஸாவே நீங்க டிராப் பண்ணது அதான் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு மாக்ரமா இருக்கட்டும், இல்ல பிஸ்னாயா இருக்கட்டும், இல்ல நம்ம டீம்ல அந்த ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், நூர் அகமது, ஜடேஜா, ஸ்பின்னிங்க்கு ஏத்த ஒரு ட்ராக். இந்த ட்ராக்ல நீங்க டிராப் பண்ணதான் எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதனால தான் ஐ வாண்டட் டு டாக் அபௌட் இட். ஸோ தட் இட்ஸ் டீம் டிசிஷன் இந்த ஃபைனலி. அதனால அதை பத்தி நான் ரொம்ப வருத்தமா இருந்தாலும் நம்ம போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது அதை பத்தி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் அப் ஆன் தட். சொல்லிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போவோம். சிஎஸ்கேக்கு ஒரு வெற்றி. பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பல நாளா சொல்லிட்டு இருக்கோம் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு கொடுத்தாங்க. கொடுத்தோடனே ஒரு காமிச்சாரு இன்டென்ட்னா என்ன, எப்படி ஆடணும் பவர் பிளேல அப்படின்ட்டு. லாஸ்ட் மேட்ச் வந்து டோனி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா டோனி அப்படின்றவர் ஒன் ஆஃப் த கிரேட் மைண்ட்ஸ் இன் திஸ் கேம். அவர் கேப்டனா ஜெயிச்சதுன்றத விட அவருடைய கிரிக்கெட்டிங் மைண்ட் ரொம்ப ஒரு எப்பயுமே 2 ஸ்டெப்ஸ் அஹெடா யோசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் தோக்கும் போது, இந்த மேட்ச் இல்ல, லாஸ்ட் மேட்ச் தோக்கும் போது அவர் சொன்னாரு, எங்க ஓபனர்ஸால வந்து தூக்கி அடிக்கிற அந்த ஸ்டைல் ஓபனர்ஸ் கிடையாது, மேபி 40-50 ரன்ஸ் அடிப்பாங்க அப்படின்னும் போது நான் கொஞ்சம் யோசிச்சேன், என்னடா இது நம்ம சிஎஸ்கே இன்னும் பாஸ்ட்லயே இருக்காங்களான்ட்டு. அடுத்த மேட்ச் இல்லாம முதல்லயே அதை மாத்தி கொண்டு வந்தது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த மேட்ச். ஹோப்ஃபுல்லி திரிபாதிக்கு பதிலாகவும் இன்னும் வேற யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணலாம், ஆண்ட்ரே சித்தார்த்துமே ஒருத்தருக்கு மேபி சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நெக்ஸ்ட் மேட்சுக்கு அவங்க டைம் இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் அதுவும் திருப்பி எல் கிளாசிக்கோ ஆட போறாங்க. அவங்க ஆல்ரெடி ஜெயிச்ச ஒரு டீம் தான் மும்பை இந்தியன்ஸ். பட் மும்பை இந்தியன்ஸ் இப்ப ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அதனால மும்பை இந்தியன்ஸ் கிட்ட போவோம். அதுக்கு முன்னாடி சிஎஸ்சி கிட்ட ஃபைனல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அதை நீங்க சொல்லலாம், இல்லைன்னா வீ கேன் கோ டு மும்பை இந்தியன்ஸ். எனக்கு ரஷீத் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தாரு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்பார்க் அப்படின்ற சிஎஸ்கே ஒரு டேர்ம் நான் நம்புறேன். ஸ்பார்க் அவங்க பார்க்கல நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க, நிறைய சீசன் சொல்லிட்டே இருப்பாங்க. பட் அந்த ஸ்பார்க்க ரஷீத் அவரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே காட்டிட்டாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது அவருக்கு டீம்ல ஒரு செமையான இடத்த கொடுத்ததுன்னா மேபி வில் கெட் நதர் ருத்துராஜ் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும், நீங்க வந்து திரிபாதிக்கு பதிலாக வேற ஏதாச்சும் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. நம்ம வந்து இப்ப ருத்துராஜுக்கு பதிலாக ஒரு யங்ஸ்டரை நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்கோம்.
ஸோ மேபி அவர் நல்லா ஆடுறாரு இருக்கலாம், இல்ல மேபி அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து நீங்க ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்கீங்கல்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா திரிபாதி 6 மேட்ச் ஒண்ணுமே ஆடலங்க. அவரோட ரன்னே மேபி 50 to 60 தான் இருக்கும் டோட்டல் ரன்ஸே. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கே போகலாம், வேற ஆப்ஷன் நம்ம கிட்ட இல்ல. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட போவோம். மும்பை இந்தியன்ஸ் வந்து சோ க்ளோஸ், அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணல இந்த சீசன்ல. ரொம்ப ரொம்ப க்ளோஸா வந்து லக் இல்லாம இல்ல ஒரு சின்ன மிஸ்டேக்கால தான் தோற்று இருந்தாங்க. நம்ம போன மேட்சே சொன்னோம், டாஸ் ஜெயிச்சா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுங்க அப்படின்ட்டு. டாஸ் தோத்தாலுமே லக்கிலேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சது. நம்ம சொன்னோம் 200 அடிச்சா நீங்க கன்ஃபார்மா டிஃபெண்ட் பண்ணலான்ட்டு. நம்ம அதை சும்மா சொல்ல, அவங்க ஸ்டாட்ஸுமே அதுதான். இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் 200 அடிச்சு தோத்ததே கிடையாது 15 மேட்ச்ல. போன மேட்ச்லயும் ப்ரூவ் பண்ணாங்க. மேட்ச் கையை விட்டு போற மாதிரி இருந்தாலுமே இழுத்து பிடிக்கிற பவுலர்ஸும் அவங்க கிட்ட இருக்காங்க. டக் அவுட்ல இருந்து இழுத்து பிடிக்கிற அளவுக்கு இன்டெலிஜென்ட் மைண்ட் உள்ள பிளேயர்ஸும் அவங்க கிட்ட இருக்காங்க அப்படின்னும் போது அந்த டீமால தாராளமா பண்ண முடியும். ஸோ வருவோம். ஸோ மும்பை இந்தியன்ஸோட வின்னை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். அதுக்கு முன்னாடி கருண் நாயருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துதான் ஆகணும். டியர் கிரிக்கெட் ப்ளீஸ் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னாரு. ஸோ இப்போ அந்த சான்ஸை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹோப்ஃபுல்லி ஹி கெட்ஸ் இந்தியா கால் சூன் அப்படின்ற ஒரு விஷஸோட மும்பை இந்தியன்ஸ் பக்கம் திருப்பி வருவோம். ஸோ ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயரா எடுக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டேரக்டா உங்க ஹாட்ஸ்பாட்ல போடுறேன். ஏன்னா அவர் டக் அவுட்ல உட்காந்து அவர் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு, ஃபியூல் செட் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னும் போது ஏன் அவர் இம்பாக்ட் பிளேயரை உட்கார வைக்கணும்? மேபி வந்து ரோஹித் சர்மா இல்லாம மும்பை இந்தியன்ஸால பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து அவருடைய இன்புட்ஸ் இன்னுமே ரொம்ப வேல்யூபிள் இல்லையா டீமுக்கு? இல்ல, இன்புட்ஸ் ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் தான். பட் நம்ம பார்த்தோம்ல, அதை ஃபீல்டுக்குள்ள இருந்து தரது ஒரு விஷயம், ஃபீல்டுக்கு வெளியே இருந்து அதை தரதும் இன்னொரு விஷயம். ஸோ எப்படி இருந்தாலும் இன்புட்ஸ் வரதுதான். ஸோ மேபி அவங்க என்ன யோசிக்கலாம், இது மேபி ஹார்ஷா கூட இருக்கலாம். ஒரு ஃபீல்டர் இல்லைன்னா இன்னும் ஒரு ஆக்டிவான ஒரு யங் ஃபீல்டர் பிட்ச்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்கிறது தோணுது. மேபி இல்லைன்னா அவரே மேபி சொல்லலாம், இல்ல நான் பேட்டிங் மட்டும் ஆடுறேன், நான் வந்து டக் அவுட்ல இருக்கேன் செகண்ட் இன்னிங்ஸ், நீங்க பவுலிங் போடும்போது இன்னொரு யங்ஸ்டரா ஆக்டிவா இருக்கிற யாரையாச்சும் கூட கூட்டிட்டு வந்து இங்க ஃபீல்டிங்ல ரன் சேவ் பண்ண பாருங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு ரன்ஸ் ஃபீல்டிங்ல சேவ் பண்றீங்களோ அது உங்களுக்கு மேட்ச் வின் பண்ணி தரும். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு வின்னிங் தான் வேணும். ஆஸ் எ டீம் வின் பண்ணணும், அதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம மேல கொண்டு போகும். ஸோ மேபி அந்த கண்ணோட்டத்துல அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது. இம்பாக்ட் பிளேயரா இருக்கிறது ரோஹித்தோட டிசிஷனா இருந்தா ஃபைன். இல்ல அது டீமோட டிசிஷனா இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் அதை ரீகன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மா இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டிங் மைண்ட்ஸ் அண்ட் ஹி ஷுட் பி இன் த ஃபீல்ட் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ரோஹித் சர்மாவுடைய கிரிக்கெட்டிங் மைண்ட் எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அவருடைய பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம லாஸ்ட் மேட்ச் சொன்னோம் கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. பொறுப்பு அப்படின்றது அவர் எடுத்துக்க மாட்டுறாரோ? ஏன்னா வந்து ஷார்ட் செலெக்ஷன், நான் அவர் ஃபார்மை பத்தி கூட சொல்லவே இல்லைங்க. அவர் பேட்ல படுறதுக்கு தடுமாறல. பட் ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப மட்டமா இருக்கு அவர்கிட்ட இருந்து. 2 பால் அடிக்கலன்னா 3வது பால் கண்ண முடின்னு சுத்துறாரு. அப்படிதான் இந்த சீசன் ஃபுல்லா அவுட் ஆயிட்டு இருக்காரு. சோ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ரோஹித் சர்மா ஆஸ் அ பேட்டர் ஐபிஎல்ல ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாரா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. இப்ப அவர் இந்தியாவுக்கு ஆடும் போது அவருக்குள்ள இருக்க அந்த ஃபயர் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த ஃபீல்ட்ல ஜெயிக்கணும்னு இருக்கு. பட் ஒரு பேட்ஸ்மேனா ப்ரூவ் பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஃபயர் அவருக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்னும்? ஏன்னா ஒரு பக்கம் நம்ம விராட் கோலி பாக்குறோம், இன்னுமே வந்து உயிரை கொடுத்து ஆடுறாரு அவர் டீமுக்கு. மேபி அவர் டீம் ஜெயிக்கல அப்படின்ற ஒரு வெறி இருக்கலாம். இப்ப ரோஹித் சர்மாக்குமே என்ன நமக்குள்ள ஃபயர் பேர்ன் ஆயிட்டு இருக்கு, நம்ம வேர்ல்டு கப் ஜெயிக்கலன்ற ஒரு வெறி. ஒருவேளை அந்த 5 கப்பு ஜெயிச்சோன்னே இப்ப அந்த வெறி இல்லையோ ரோஹித் சர்மாக்கு மும்பை இந்தியன்ஸ் ஆடும் போது அப்படின்னு எனக்கு தோணுது. கோலி ஒரு பக்கம் பாக்குறீங்க, அவர் எவ்வளவு இன்டென்டோட ஆடுறாரு, எவ்வளவு கமிட்மெண்டோட ஆடுறாரு, எவ்வளவு பிளானோட ஆடுறாருன்ட்டு. ரோஹித் சர்மா கிட்ட பேட்டிங்ல எப்படி நம்ம ஒரு ஃபீல்டிங்ல ஒரு பவுலிங் ரொட்டேஷன்ல ஒரு கேப்டன் ஒரு லீடரான பிளான் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றோமோ, அவரோட பேட்டிங்க்கு அவருக்கு அந்த பிளானிங் இல்லையோன்னு தோணுது. நான் இந்த ஓவர்ல இப்படி ஆடிட்டேனா, நான் என்ன இன்னொரு பேட்டிங் கேரி ஃபார்வர்ட் பண்ண போறேன், இந்த பால் நான் டார்கெட் பண்ண போறேன், அப்படி இல்லாம ஒரு பால் டாட் பால் வச்சேன்னா நான் அடுத்த பால் சுத்துவேன், அப்படிதான் ஆடுறது. அது ரோஹித் சர்மாக்குமே நல்லா இல்ல, உங்க ஃபேன்ஸுக்கும் நல்லது இல்ல, அந்த டீமுக்குமே நல்லது இல்லைன்னு தோணுது. அதை ஒரு மாத்த வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பர்மனன்ட்ங்கிற டேர்மோட நான் இதை ஸ்டார்ட் பண்றேன். ரோஹித் சர்மா இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்ஸ் இன் த மாடர்ன் கிரிக்கெட் ஹிஸ்டரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு ஃபார்ம் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாருக்குமே ஃபார்ம் பத்தி நான் பேசவே இல்லை, அவருடைய ஷார்ட் செலக்ஷனை பத்தி தான் பேசுறேன். ஏன்னா அவர் பேட்டிங்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணல, அவர் விக்கெட்டை த்ரோ பண்றாரோன்னு சொல்றேன் நான். இப்ப நீங்க ஃபைனல்ஸ்ல அவர் ஆடினார்ல சாம்பியன்ஸ் ட்ரோஃபில, அது ஒன் ஆஃப் த மெச்சூர்ட் இன்னிங்ஸ். அந்த ரோஹித் சர்மாவுடைய மெச்சூரிட்டி அவர் ஐபிஎல் ஆடும்போது இல்லாம போயிருந்தோம்னு தோணுது. ஏன்னா வந்து இஷ்டத்துக்கு அடிக்க போறாரு. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்க்க ஒரு 4 அடிச்சிட்டாரு.
அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் அடிக்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷார்ட் போய் எட்ஜ் வாங்கி சிக்ஸ் போச்சு. ஓகேவா? சோ அவர் எந்த இஷ்டத்துக்கு ட்ரை பண்றாரோ அப்படின்னு தோணுது. இப்ப அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம நம்ம வந்து நம்ம இங்க இருந்து பேசுறோம். அவர் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் போது அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது அவருக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்டிக் இன் பண்ணாம ரொம்ப ட்ரை பண்றாரோ அப்படின்னு தோணுது எனக்கு. எக்ஸாக்ட்லி அதுதானே இப்ப இருக்கிற T20 கேமே. நீங்க புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டே இருந்து எவால்வ் ஆயிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒன்று பிளேஸ் இருக்கும். ஏன்னா இப்ப அவர் கேப்டன் கிடையாது, இஸ் ஜஸ்ட் அ பிளேயர் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மீதி பிளேயர்ஸ்லாம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்க. சூர்யாவா இருக்கட்டும், திலக்கா இருக்கட்டும், ஏன் ரயன் ரிக்கில்டனே நல்லா ஆடுறாரு, டிஃப்ரெண்டா ஆடுறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவரும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாரோ, மேபி அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து ஏன் நம்ம கொஞ்சம் புதுசா ஏதாச்சும் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் நம்ம இருக்கோம் அப்படின்றத காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரோ, அதனால அந்த ட்ரை ஒரு இடத்துல வெயினா போகுது அப்படின்றது மேபி அப்படியே கூட இருக்கலாம். ஹோப்ஃபுல்லி ரோஹித் சர்மாவும் நல்ல ஃபார்முக்கு வருவாரு. ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வர்றது நம்ம ஃபேன்ஸுக்கோ இல்ல அவருக்கோ இல்ல ஒரு டீமுக்கு ரொம்ப முக்கியம். லாஸ்ட் மேட்ச் நான் திருப்பி சொல்றேன், 205 அடிச்சு ஜெயிச்சாங்க. பட் ரோஹித் சர்மா அடிச்சிருந்தாரு, அவர் இருந்த ஸ்டார்டிங் இருந்திருந்தாரு அப்படின்னா 205 225 230 ஆயிருக்கும். சோ அந்த லெவலுக்கு டீமை கொண்டு போகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் ரோஹித் சர்மா. ஆனா பட் அந்த இடத்துக்கு அவர் போக மாட்டாரு. இப்ப ரோஹித் சர்மா வந்து ஒரு 10 ஓவர்ஸ் இருந்துட்டாரு அப்படின்னா டீமோட ரன் எங்க இருக்குன்றத பாருங்க. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல சூர்யா, எனக்கு என்னமோ சூர்யா இஸ் நாட் த ஓல்ட் சூர்யான்னு தோணுது. அவர் வந்து ரொம்ப ப்ரீடமெண்டா இருக்காரு. நான் வந்து ஸ்பின்னர் போட்டாலே ஸ்வீப் அடிப்பேன். அதாவது இப்ப பவுண்டரிஸ் இப்பயுமே சூர்யா அடிக்கிறாரு. பட் டாட் பால் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு தோணுது சூர்யாவுக்கு. ஏன்னா நீங்க லாஸ்ட் மேட்ச்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 150. பட் அதுல பவுண்டரிஸ் மட்டும் நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 டாட் பால்ஸ் ஆடி இருப்பாரு. இப்ப நீங்க நம்ம எல்லாமே கிண்டடிக்கிறாங்க, சிஎஸ்கே வந்து டாட் பால் ஆடுறாங்க, மரம் ஆடுறாங்க அப்படின்ட்டு. பட் நீங்க ஆஸ் அ ஹோலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே விட ஒரு 100 டாட் பால் தான் கம்மி ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எம்ஐ சிஎஸ்கே அரௌண்ட் 2500 டாட் பால்ஸ் ஆடி இருக்காங்க, மும்பை அரௌண்ட் 2400 டாட் பால்ஸ் ஆடி இருக்காங்க. அவங்க கிட்ட அந்த சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி இருக்கிறதுனால மேபி ரன்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. ஸோ சூர்யாவுக்கே பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ரீக்வெண்டா ரன்ஸ் அடிக்கிற அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும் போது ரோஹித் சர்மா இஸ் த கீ பேட்ஸ்மேன். ரயன் ரிக்கில்டனால ஸ்டார்ட்ஸ் கிடைக்குது. பட் அந்த மேட்ச் வின்னிங் ஒரு ஸ்கோரா இப்ப நம்ம எப்படி பிண்டன்டேக்காக நம்ம பார்த்திருக்கோம். இப்ப ஐபிஎல்ல ஒரு 140 அடிச்சிருக்காரு. பட் அந்த லெவலுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி இன்னும் வந்து ரயன் ரிக்கில்டனுக்கு வரல. இன்னும் அந்த ஸ்கில் வந்து அவருக்கு மேபி 1 or 2 இயர்ஸ்ல வரலாம். பட் இப்ப இல்லைன்னும் போது இப்ப திலக் வர்மா வந்து ஓகே ஃபைன், திலக் வர்மாவுமே வந்து ஒரு செஞ்சுரி அடிக்க முடியும், இல்ல சிங்கிள் ஹேண்டா மேட்ச் வின் பண்ண முடியுமா, இப்போ அவர் ஆடுற பொசிஷன்ல நம்பர் 4 நம்பர் 5ல வராரு, அங்கிருந்து பண்ண முடியாது. அப்ப ரோஹித் சர்மா அந்த ரோலை பண்ண வேண்டியது மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப க்ளோஸ் மேட்ச் தான் போகும்னு தோணுது. ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா இட் வில் பி ஈவன் மோர் ஸ்ட்ராங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இன்னும் அதிகமாகும். பர்டிகுலர்லி அவங்க அடுத்த மேட்சஸ் பாத்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் ஆடுறாங்க அப்படின்னும் போது நீங்க போன மேட்சை பாத்தீங்க 240 ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். சோ அந்த டிஃபரன்ஸ் மேக்கரா ரோஹித் சர்மா இருந்தாதான் மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த மீதி, ஏன்னா அடுத்த 3 மேட்ச் 2 தடவை எஸ்ஆர்ஹெச் ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. யா, கம்ப்ளீட்லி அக்ரி வித் யுவர் பாயிண்ட். பட் நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேனே. நம்ம லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தோம் இந்த மாதிரி மும்பைக்கு வந்து அந்த சரியா பிளேயிங் 11 அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கண்ட இடத்துல ஆட வைக்கிறாங்க. ஸோ வில்ஜாக்ஸ்க்கு ஒரு பொசிஷன் தரணும், சூர்யாவுக்கு ஒரு பொசிஷன் தரணும் அப்படின்ற மாதிரி. பட் நம்ம பேசின மாதிரி இந்த மேட்ச்ல அவங்க அந்த பொசிஷனை தந்திருக்காங்க. ஸோ நம்ம பேசின மாதிரி வில்ஜாக்ஸ் அவங்க அந்த அட்டாக்கிங் பிளேயரா வச்சிருக்காங்க. பேக் எண்ட்ல ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் நமந்தீருக்கு அப்புறம் வரா மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ தட் பவர் ஹீட்டிங் பிளேஸை ஃபில் பண்றதுக்காக. ஸோ அதே மாதிரி சூர்யாவுக்கு 1 டவுன் வந்துட்டு திலக்கு 2 டவுன் வர மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதுவும் இந்த மேட்ச்ல கரெக்டா பண்ணிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு பேட்டிங்ல கிளிக் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ரோஹித்துக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே திருப்பி வந்து அவரோட பழைய ரோஹித்தா ஆடினாருன்னா டீமுக்கு இன்னும் அது பவர் ஹீட்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டீம் சர்க்கியூட்டா அவங்க கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த பவுலிங் அட்டாக் வச்சு அவங்களால ஈஸியா வின் பண்ண முடியும். ஸோ மேபி அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி நெக்ஸ்ட் மேட்சஸ்ல வந்தாங்கன்னா ஈஸியா அவங்க டாப் 4ல வருவாங்க. ஓகே, லெட்ஸ் டாக் அபௌட் ஆர்சிபி. தென் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். ஆர்சிபி பாத்தீங்கன்னா வந்து எவ்ரிவேர் தே கோ தே பெர்ஃபார்ம் வெல் எக்ஸப்ட் தேர் ஹோம். ஸோ அணி நல்லா இருந்தாலும் சின்னசாமி அப்படின்ற சனி அவங்களை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தோணுது. என்னதான் பண்ண முடியும் அவங்களால சின்னசாமியில ஜெயிக்கிறதுக்கு? அந்த யாட்சிக்கை தாண்டினாதான் அவங்களால வந்து ஃபர்தர் போக முடியும் சீசன்ல. நீங்க வந்து வெளியூர் நல்லா ஆடுவேன், ஆனா வந்து என்னோட வீட்லயே ஆட மாட்டேன்னா உங்க வீட்டுல தான் நீங்க 7 மேட்ச் ஆட போறீங்க.
அட்லீஸ்ட் நீங்க ஒரு 2-3 மேட்ச் ஜெயிக்கணும். ஸோ நீங்க கப்பு ஜெயிக்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த டாப் 1 or 2 பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணா தான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா அவங்க லாஸ்ட் இயர்ஸ்லயுமே குவாலிஃபை ஆயிருக்காங்க, நம்பர் 4 நம்பர் 3ல வராங்க. பட் தே கான்ட் வின் பேக் டு பேக் மேட்சஸ். அந்த ப்ரெஷர் மேட்சை திருப்பி நிறைய மேட்ச் ஜெயிக்க கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் எப்போ இருக்கும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட்ல தான். ஏன்னா ஒரு மேட்ச் தோத்தாலுமே உங்களுக்கு இன்னொரு மேட்ச் கிடைக்கும். நீங்க மேக்ஸ் டு மேக்ஸ் 2 அல்லது 3 மேட்ச் தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்க நம்பர் 4ல வந்தீங்கன்னா ஒரு எலிமினேட்டர், அதுக்கப்புறம் ஒரு குவாலிஃபயர், அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் வச்சுட்டு 3 மேட்ச் ஆன த்ரூ ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது அவங்க தே ஹேஸ் டு வின் இன் தேர் ஹோம் கிரவுண்ட் இல்லையா? என்ன அவங்க பெட்டரா பண்ணலாம் நினைக்கிறீங்க ஹோம் கிரவுண்ட்ல? பட் வெளியே பண்ற எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். பட் என்ன பெட்டரா பண்ணலாம் நினைக்கிறீங்க சின்னசாமி ஸ்டேடியம்? அவங்க எனக்கு தெரிஞ்சு சின்னசாமி ஸ்டேடியம்காக அவங்களோட டீம் எடுக்கலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சஹல் இருந்தாரு. சஹல் என்னதான் வேர்ல்ட் கிளாஸ் பவுலரா இருந்தாலும் சின்னசாமியில் விக்கெட் எடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலரை அவங்க இப்ப மிஸ் பண்றாங்க. என்னதான் ஹேசல்வுட் நல்லா போட்டாலும், புவி நல்லா போட்டாலும் சின்னசாமியில அது ஒர்க் ஆகல. பட் அதே பாத்தீங்கன்னா மீதி கிரவுண்ட்ஸ்ல அது ஒர்க் ஆகுது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அதே மாதிரி பேட்டிங்ல அவங்க ஏன் சின்னசாமியில ஆட மாட்டாங்கன்னு தெரியல. மீதிக்குலாம் சின்னசாமியில தான் அது ஒரு வர மாதிரி. சின்னசாமியில கிடைச்சா நான் வந்து செம்மையா ஆடுவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது 175 கெயில் அடிச்சதே சின்னசாமியில தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேடியம்ல ஏன் ஆர்சிபியால் கேபிட்டலைஸ் பண்ண முடியல? மேபி ஹோம் கிரவுண்டு ப்ரெஷர் வந்து அந்த ப்ரெஷர்னால அவங்க ஆட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வரல. ஏன்னா சில டீமுக்கு ஹோம் கிரவுண்டுனா ப்ரெஷர் வந்துடும். ஐயோ ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம வின் பண்ணணும், புதுசா தரணும், அதிகமா தரணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்லயே அவங்க போயிட்டு அந்த இடத்துல லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களோ அப்படின்றது தோணுது. பட் ஆர்சிபி இந்த வாட்டி டிஃப்ரெண்டா இருக்காங்க மீதி இயர்ஸை கம்பேர் பண்ணா. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டாப் 4 டாப் 5 அடிக்கிறாங்க. ஒருத்தர் அடிக்கலன்னா இன்னொருத்தர் அடிக்கிறாரு, 2 பேர் அடிக்கலன்னா 3வது அடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி பவுலிங்ல சில மேட்ச்ல ஹேசல்வுட் கிளிக் ஆகுது, சில மேட்ச் குருணால் பாண்டியா கிளிக் ஆகுது, ஸோ சில மேட்ச் சுயா சர்மா கூட கிளிக் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. பட் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பர்ஃபார்ம் பண்ணா அவங்க எல்லா மேட்சும் ஜெயிக்கலாம். பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹோம் மேட்சஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதை மாத்தலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹோம் மேட்ச்ல பெட்டரா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து அவங்க பேட்டிங்ல முதல்ல வந்து சொதப்பாம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சின்னசாமியில 170 அவங்க ஆடின 2 மேட்ச்மே நாட் எனஃப் ரன்ஸ். சின்னசாமியில நீங்க பேட்டிங் ஆடுறீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ ஹேவ் டு ஸ்கோர் சம்வேர் அரௌண்ட் 200, 190, 200 மினிமம். நீங்க நல்ல bowling யூனிட் வச்சிருக்கீங்க, ஃபைன். அந்த bowling யூனிட் வச்சிருந்தாலுமே யூ ஹேவ் டு ஹேவ் சம் ஸ்கோர் சின்னசாமி. ஸோ நீங்க போன வருஷம்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க, 200, 210 அடிப்பீங்க, அது உங்க பவுலர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் நீங்க அவ்வளோ ரன்ஸ் அடிச்சீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என் பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க, நான் 170 தான் அடிப்பேன் அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால தேர் பேட்டிங் ஹேஸ் டு ஃபயர் அட் சின்னசாமி. ஃபில்சால் தான் எனக்கு ரொம்ப கீன்னு தோணுது. விராட் கோலி கேன் ஸ்டிக் அரவுண்ட். அவர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் தி இம்பாக்ட் மேக்கர் ஹஸ் பீன் ஃபில்சால். ஃபில்சாலோட இன்னிங்ஸ் தான் ரொம்ப இம்பாக்டா இருந்திருக்கு. மேபி த மேட்ச் வெர்சஸ் டிசில வந்து அவ்வளோ அடிச்சிட்டு இருந்தாரு ஃபில்சால்ட். மேபி கோலி சாக்ரிஃபைஸ் அந்த மேட்ச்ல இருந்துச்சுன்னா மேபி டிஃபரன்ஸா இருந்திருக்கலாம். பட் ஹோப்ஃபுல்லி தே டூ வெல் இன் சின்னசாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். ஏன்னா வந்து சின்னசாமி சேர்த்து தே ஆர் பிளேயிங் அகெயின்ஸ்ட் பிக் ஆப்போனன்ட்ஸ். கம்பேக்ஸ் கொடுக்குற ஒரு சிஎஸ்கேவோட ஆடுறாங்க. அதே மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்கான அப்படின்னு சொல்லி சின்னசாமி அவங்க ஆடுறாங்கன்னும் போது ஹோப்ஃபுல்லி தே ஹேஸ் டு டூ வெல் அப்படின்னு சொல்லுவோம். இதை முடிச்சுட்டு இப்ப கிட்டத்தட்ட மிட் சீசன் கிட்ட வந்துட்டோம். மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸ் ஹஸ் பிளேட் 6 மேட்ச். சிஎஸ்கேல 7 மேட்ச் ஆடிட்டாங்க. இங்க இருந்து நீங்க இனிஷியலா சொன்ன டாப் 4 ஸ்டிக் பண்ண போறீங்களா, இல்ல டாப் 4ல ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சிஎஸ்கே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, நான் இப்ப ரிவைஸ்டாவே சொல்லிடுறேன். ஞாபகம் இல்லை நான் யார் எந்த டாப் 4 சொன்னேன்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே இல்ல. நினைக்கிறேன் ஆர்சிபி, சிஎஸ்கே, எஸ்ஆர்எச் சொன்னீங்க உங்க 3ல. ஓகே, இன்னொரு டீம் வந்து கேகேஆர் நினைக்கிறேன். ஓகே ஓகே, அதுல நான் 2 தூக்கிடுறேன். சிஎஸ்கே எஸ்ஆர்எச் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஜிடி அவ்வளவு சூப்பரா ஒரு மேட்ச், அவ்வளவு சூப்பரா ஒரு டீம் வச்சிருக்காங்க, அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஜிடி டிசர்வ் டு பி அட் டாப் 4 நான் நம்புறேன். அதே மாதிரி ஆர்சிபி தேர் பிளேயிங் குட் கேம். பட் அதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி ஹோம் கேம்ஸ்ல நல்லா ஆடினா ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ டிசி எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு கடைசியா லாஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்க. பட் அந்த ஒரு மேட்ச் தானே, மேபி அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நல்ல டீம் இருக்கு, ஸோ காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதனால டிசி இஸ் ஒன் ஆஃப் த டாப் 4. அண்ட் இன்னும் ஒரு பிளேஸ்க்கு தான் சண்டை வருமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கேகேஆர் நல்லா ஆடுறாங்க, பஞ்சாபும் நல்லா ஆடுறாங்க.
ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு காம்படிஷன் மேபி ரன் ரேட்னால யாராச்சும் ஒருத்தர் அந்த 2 பேர்ல உள்ள வருவாங்க ஸோ அப்படின்னு யூ ஆர் தோணுது. நாட் கோயிங் டு குவாலிஃபை. ஸோ மை டாப் மும்பையும் 4 இல்லை, வில் பி சிஎஸ்கேவும் இல்லை. குஜராத். இப்ப இருக்கிற சினாரியோ படி. ஓகே. ஸோ யா உங்களோட டாப் 4 வந்து குஜராத் டைட்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ், ஆர்சிபி, RCB. அண்ட் தென் ஒன் பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் கேகேஆர் இல்லையா? ஓகே. Yeah. ஸோ என்னுடைய டாப் 4 கொஞ்சம் சிமிலராக தான் இருக்க போகுது. நான் என்னோட டாப் 4 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபார் ஷுவர். இவங்க 2 பேருமே ஷுவரா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய அடுத்த 2 பொசிஷனுக்கு 2 ஆப்ஷன் சொல்ல போறேன். ஸோ ஒன் பிட்வீன் ஆர்சிபி அண்ட் பிபிகேஎஸ், 2 பேருமே குவாலிஃபை ஆகுங்க எனக்கு தோணல. ஒன் பிட்வீன் ஆர்சிபி அண்ட் பிபிகேஎஸ் அண்ட் ஒன் பிட்வீன் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் எல்எஸ்டி. ஸோ இந்த டீம்ஸ்ல எல்எஸ்டி ஆஸ் தி லீஸ்ட் இந்த ஆப்ஷன்ல. ஸோ பிபிகேஎஸ் எனக்கு கேகேஆர் என்ன தோணுது அப்படின்னா வந்து அவங்களோட பவுலிங் வந்து வருண் சக்கரவர்த்தியை ஃபேஸ் பண்ணிட்டா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படின்னு தோணுது. ஸோ அதனால கேகேஆர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தோணுது. உங்க ஒப்பீனியன் வந்து நான் கேகேஆர் மட்டும் வெளியே எடுக்கிறேன். ஈவன் தோ தே ஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அந்த பவுலிங் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படின்னு தோணுது எனக்கு. எஸ்ஆர்எச் நல்லா கம்பேக் கொடுத்தாங்க, பட் அது ஒரு ஒன் ஆஃப் கேமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா மேட்ச்மே போன மேட்ச் அபிஷேக் சர்மாக்கு எக்கச்சக்க லக்கு இருந்துச்சு. தே ஹேஸ் டு ஃபைண்ட் அ மிடில் கிரவுண்ட். அந்த மிடில் கிரவுண்ட் ஃபைன் பண்ணாம இதே மாதிரி ஸ்லாக் பண்ணி எல்லா மேட்சும் அந்த லக்கு இருக்காது. ஸோ எஸ்ஆர்எச் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சிஎஸ்கே வந்து நான் சீசன் ஸ்டார்டிங் தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வருஷம் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்ட்டு. அது ஸ்ட்ரிக்ட் மை ஒப்பீனியன். இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. எப்படி நான் எஸ்ஆர்எச் ஒன் ஆஃப் கேம் சொல்லணும், அதே மாதிரி சிஎஸ்கே இது ஒரு ஒன் ஆஃப் கேமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி தே கேன் வின் சம்வேர் அரௌண்ட் 6 மேட்சஸ் மேக்ஸ். ஸோ 6 மேட்சஸ் மேக்ஸிமம் அவங்களால ஜெயிக்க முடியும். இங்க இருந்து இன்னும் 4 மேட்ச் ஜெயிக்கலாம். பட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆர்சிபி ஆர் பிபிகேஎஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து 2 பேருமே வந்து ஹோம் கிரவுண்ட்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பிபிகேஎஸ் முன்னாள் போர்ல கஷ்டப்படுறாங்க, ஆர்சிபி வந்து சின்ன சமயத்துல கஷ்டப்படுறாங்க. இதுல யாரு ஹோம் கிரவுண்ட சீக்கிரமா கிராக் பண்றாங்களோ அவங்க குவாலிஃபை ஆகுங்கன்னு தோணுது. மும்பை இந்தியன்ஸ் ஆர் எல்எஸ்டி அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் எல்எஸ்டி பியூர்லி பிகாஸ் ஆஃப் தேர் பேட்டிங். அவங்க பவுலிங்ல பெருசா யாரையுமே நான் சொல்ல போறது இல்லை. பூரனுக்கு இன்னைக்கு படல, மார்சிக்கு இன்னைக்கு படல, இன்னைக்கு தோத்துட்டாங்க. இதே மாதிரி அவங்களுக்கு இன்னும் ஒரு 3-4 மேட்ச் படாம போச்சுன்னா அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க. பூரன் மார்ச்சுக்கு பேட்ல பட்டுச்சுன்னா இவங்க 2 பேர் மட்டுமே சிங்கிளாண்டா டீமை கேரி பண்ணி போவாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து தே ஹேவ் கிராக் த ஃபார்முலான்னு தோணுது. அவங்க வந்து கடந்த ஒரு 4 மேட்சாவே க்ளோஸா வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வின்னுன்றது கையில கிடைக்கல. கையில கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க வேற டீமா இருப்பாங்களோன்னு தோணுது. ஸோ ஃப்ரம் ஹியர் ஆன் மும்பை இந்தியன்ஸ் வில் ஃபைட் ஹார்ட் அண்ட் தே மைட் குவாலிஃபை. பட் என்னோட ஒப்பீனியன்ல இவங்க தான் வந்து டாப் டீம்ஸ் குவாலிஃபை அப்படின்னு நினைக்கிறேன். இதுல நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் பாத்திக்க விரும்புறீங்களா இல்ல ஃபைனலிஸ்ட்? நான் எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்டி அந்த கிட்டேயே வரமாட்டாங்கன்னு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி தான் பேட்டிங் அந்த 3 பேர் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசா அடிக்கிறதுக்காக பவுலிங்ல திக்னேஷ் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஷைனிங் ஸ்டாரா தெரியறாரு. மற்றபடி பவுலிங்லயே அவங்களுக்கு பெருசா விக்கெட் டேக்கிங்கோ இல்லைன்னா லிமிட் பண்ற பவுலர்ஸ் யாருமே கிடையாது திக்னேஷை தவிர. ஸோ அதனால ஐ வில் டேக் அவுட் எல்எஸ்டி. பட் மும்பை வில் பி அ டஃப் கண்டெண்டர். இதே மாதிரி ஒரு டீம் சர்க்கியூட்டா செம்மையா ஆடினாங்கன்னா. பட் who knows, ஐபிஎல் என்ன வேணா நடக்கலாம். ஸோ எப்படி வேணா மாறலாம். ஸோ அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஜிடி அண்ட் டிசி வில் பி அட் த டாப் 4 கண்டிப்பா அப்படிங்கிறது. ஜிடி அண்ட் DC will be the first and second team. They will be playing the qualifiers. Eliminator யார் ஆட போறாங்கன்றதெல்லாம் கன்ஃபியூஷனு அப்படின்ற ஒரு ஒப்பீனியனோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். மக்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம சிஎஸ்கே பத்தி பேசணும், ஆர்சிபி பத்தி பேசணும், எம்ஐ பத்தி பேசணும். இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். அதே மாதிரி நம்ம மூவிஸை பத்தியும் பேசலாம்னு நினைக்கிறோம். நீங்க அதை பத்தி பேசினா உங்களுக்கு ஓகேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தாராளமா நம்ம மூவிஸ் பத்தியும் பேசலாம் கோயிங் ஃபார்வர்ட். இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய பார்க்க வெற்றி மறக்காம சொல்லிக்கோங்க. இந்த வீடியோல ஜாயின் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நடராஜன் ப்ரோ. உங்களோட அடுத்த வீடியோல பாக்குறேன். உங்க எல்லாரையுமே அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் வெற்றி.